தூத்துக்குடி மாவட்டத்தில் தசரா திருவிழா நடைபெறும் முத்தாரம்மன் கோவில் அமைந்துள்ள குலசேகரன்பட்டினம் கடற்கரையில் ஏற்பட்டுள்ள கடலரிப்பால் நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் வேரோடு சாய்ந்து அழிந்து வருகிறது. மேலும் அரசு சார்பில் கடற்கரையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கடலோர பூங்காவும் சேதமடைந்துள்ளது. இதனை தடுத்து பாதுகாத்திடும் வகையில் கருங்கல்லாலான தடுப்பு சுவர் கட்ட வேண்டும், பெரிய அளவிலான நிரந்தர பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குலசேகரப்பட்டினம் கச்சேரி திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்பெருதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், முற்போக்கு மாணவர் கழகம் மாநில துணைச் செயலாளர் தர்மராஜ், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் வளவன், உடன்குடி நகர செயலாளர் தௌஃபிக் அன்சாரி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் கோட்டைநாதன், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணையமைப்பாளர் ஆண்டனிராஜ், மீனவர் மேம்பாட்டு பேராயம் மாவட்ட துணையமைப்பாளர் முருகேசன், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட துணையமைப்பாளர் இருதயராஜ், தொண்டரணி மாவட்ட துணையமைப்பாளர் சத்யராஜ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் மாரியப்பன், விடுதலை கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை சிவா, சமூக நல்லிணக்க பேரவை திருச்செந்தூர் ஒன்றிய அமைப்பாளர் காயல் ராம்குமார், உடன்குடி ஒன்றிய துணை அமைப்பாளர் சண்முகநாதன், திருச்செந்தூர் நகர அமைப்பாளர் முத்துக்குமார், உடன்குடி நகர அமைப்பாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கிற பூங்கா முற்றிலுமாக அழிந்து வருகிறது. பனை மரங்கள் பலவற்றை இன்றைக்கு நாம் இழந்து வருகிறோம். இவற்றையெல்லாம் தடுத்திட வலியுறுத்தி கடல் அரிப்பை தடுத்திடுகிற வகையில் கரையோரத்தை காரணிகளை கண்டறிந்து அந்த கடல் அரிப்பை தடுத்திட வேண்டும். ஏற்கனவே உடன்குடி அனல் நிலையத்திற்காக கடலுக்குள் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ராட்சத நிலக்கரி இறக்குமதி தளம், அதனால் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையும் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் குலசேகரப்பட்டினம் கடற்கரையும் இன்னும் இந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய கடற்கரை கிராமங்கள் அனைத்துமே கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்டது. அமளிநகர் கிராமத்தில், ஆலந்துறை கிராமத்தில் மீனவர்கள் அவருடைய மீன்பிடி தொழிலிற்கான கட்டுமரங்களை அல்லது படகுகளை நிறுத்துவதற்கு கூட நிலம் இல்லாத அளவிற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டு ஒரு மோசமான சூழல், பருவநிலை மாற்றம் என்று சொல்வார்கள், அது வேறு. இது முற்றிலுமாக கடலை மையப்படுத்தி இது போன்ற கடல் அரிப்பு ஏற்படுகிறது. அது ஓரளவு ஏற்படும், பிறகு அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். ஆனால் பெரும் நிலப்பகுதிகளை அரித்து கொள்கிற நிலை இருக்கிறது. திருச்செந்தூர் பகுதியில் இன்றைக்கு அதை சரி செய்வதற்கு பெரும் கற்களை கொண்டு பெரிய தடுப்புகளை கோயிலை சுற்றி அமைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் கடற்கரை பகுதியில் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட அந்த பூங்காவும் முற்றிலுமாக அழிந்து கொண்டிருக்கிறது. பனை மரங்களை வளர்க்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு நாடெங்கிலும் பனை விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிற போது இங்கே கடற்கரை ஓரத்தில் பனைகள் எல்லாம் வேரோடு மண்ணோடும் கடலில் சாய்ந்து பாழாகிறது, வீணாகிறது. இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கடந்த ஓராண்டிற்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகிறோம்.